ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தினம் ஒரு சிறுகதை தொகுப்புல இன்னைக்கு நம்ம என்ன கதை பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அன்னப்பறவையும் புறாவும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கதைக்குள்ள போலாம். ஒரு நதிக்கரையில அன்னப்பறவை வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த அன்னப்பறவை பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்கு மிகவும் அழகாகவும் அன்பாகவும் எல்லாத்துட்டையுமே நடந்துகிட்டு வந்துச்சு. அதனால மற்ற பறவைகளுக்கு அந்த அன்னப்பறவை மேல மிகுந்த மரியாதையும் மிகுந்த அன்பும் எல்லோருக்கும் இருந்துச்சு. எப்போதுமே அந்த அன்னப்பறவை அது கூட இருக்க மற்ற பறவைகள்கிட்ட என்ன சொல்லி இருக்கும் அப்படின்னா, நம்மளும் நல்லா இருக்கணும், நம்மளை சுத்தி உள்ளவங்களுக்கு நம்ம எப்போதுமே நல்லா உதவி செய்யணும், எல்லாருமே நம்மள நண்பர்களா எடுத்துக்கணும், எல்லார் மேலேயும் நம்ம அன்பா இருக்கணும், யார் மேலேயும் நம்ம சினம் கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி நல்ல அறிவுரைகளை சொல்லிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அன்னப்பறவைக்கு புறாங்கிற ஒரு நண்பன் இருந்தான். ஒரு நாள் அந்த காட்டுக்கு வேட்டையாட ஒரு வேட்டைக்காரன் வந்தான். அந்த வேட்டைக்காரன் பாத்தீங்க அப்படின்னா, அன்னைக்கு வேட்டையாட வரும்போது அவனுக்கு எந்த பறவையுமே கிடைக்கல, எந்த விலங்குமே கிடைக்கல. அதனால அவன் இங்கும் அங்குமா மாறி மாறி நடந்துகிட்டே இருந்தான். அன்னைக்கு வெயிலோட தாக்கம் அதிகமா இருந்ததுனால அந்த குளத்துக்கரை பக்கத்துல தண்ணி குடிச்சிட்டு மரத்தடி கீழே படுத்திருந்தான். அவன் படுத்திருந்த மரத்தடிக்கு மேலதான் அன்னப்பறவை உட்கார்ந்து இருந்துச்சு. இந்த வேட்டைக்காரனை பார்த்த அந்த அன்னப்பறவை என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இவன் வேட்டையாட வந்ததுனால எந்த பறவையுமே கிடைக்காததுனால இவன் ரொம்பவும் சோர்வடைச்சிட்டான் அப்படின்னு நினைச்சு அவன் வேர்த்து கொட்டி ரொம்ப அசதியா படுத்திருந்தான் அந்த மரத்துக்கு கீழே. அதனால இந்த அன்னப்பறவை என்ன பண்ணுச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா, தன்னுடைய இறகால அவனுக்கு காற்று வீசிட்டு இருந்துச்சு. அந்த வேட்டைக்காரனுக்கு ரொம்பவும் மகிழ்ச்சி தாங்க முடியல. ஆகா, நல்லா குளிர்ந்த காற்று வருது, நமக்கு ரொம்பவும் உடல் சொருவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அசந்து தூங்கிட்டான். அப்போ புறாங்கிறது அங்கிருந்து வந்துச்சு. வரும்போது புறா அன்னப்பறவை பார்த்து என்ன கேட்டுச்சு அப்படின்னா, என்ன அன்னப்பறவையே, நீ செய்யறது சரிதானா? இந்த வேட்டைக்கார நம்மளுடைய பறவை இனத்தை வேட்டையாடுவான், இவன் நம் இனத்திற்கே துரோகி, இவனுக்கு போய் நீ நல்லது செஞ்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அன்னப்பறவை என்ன சொன்னுச்சுன்னு பார்த்தா அப்படின்னா, வேட்டையாடுறது அவனுடைய தொழில், அதை நம்ம எதுவும் குற்றம் சொல்லக்கூடாது, பாவம் அவனுக்கு எந்த இரையும் கிடைக்காதனால அவனே ரொம்ப களைப்பா இருக்கான், அதனாலதான் நான் அவனுக்கு காற்று வீசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னுச்சு. உடனே புறா, ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அன்னப்பறவை சொன்னதை கேட்டு சிரிச்சுக்கிட்டு, சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகும்போது அதோட எச்சத்தை அந்த வேட்டைக்காரனோட மூஞ்சில போட்டுட்டு போயிருச்சு. அந்த வேட்டைக்காரன் எச்ச அவன் மேல பட்டதுனால கண் விழித்து பார்க்கும்போது மேல பார்த்தா அவனுக்கு நேரா அன்னப்பறவை தான் உட்கார்ந்து இருந்துச்சு. இந்த வேட்டைக்காரன் உடனே கோவம் நம்ம மேல எச்சம் போட்டது இந்த அன்னப்பறவை தான் அப்படின்னு சொல்லி கோவத்துல பக்கத்துல இருக்க அன்பை எடுத்து அந்த அன்னப்பறவை மேல விட்டான். இதனால அன்னப்பறவை என்ன பண்ணுச்சு அப்படின்னா, துடிச்சு போய் இறந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை மூலமா நமக்கு என்ன தெரியுது? புறா அந்த அன்னப்படையோட நண்பன் தான், ஆனா அது பண்ண வேலையை பார்த்தீங்களா? இது மாதிரிதான் ஃப்ரெண்ட்ஸ், நம் சில பிரச்சனைகளை நம் நண்பர்களாலேயே சந்திக்க நேரிடுது. இதனால நம்மளுடைய சுத்தி இருக்க நண்பர்களை நம்ம கூட இருக்கும் போதும் சரி, நம்ம ஏதோ வேலை பார்க்கும் போதும் சரி, எப்போதுமே நம்ம கவனமா இருக்கணுங்கிறது இந்த கதை நமக்கு சொல்லுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.